விஷயமா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், பொருள்களா இருக்கட்டும், பயிற்சியா இருக்கட்டும், இல்ல நீங்க வாங்கக்கூடிய பொருளா இருக்கட்டும், நீங்க எவ்வளோ மதிக்கிறீங்க, எவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறீங்க, அத பொறுத்து தாங்க அதோட வெளிப்பாடு, அதோட பிரதிபலன், அதோட பயன்பாடுகள் அத்தனையுமே இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த நான் சொன்னேன்னா, உங்களுக்கு இது ரொம்ப நல்லா புரியும். நான் பிராணி ஹீலிங் கோர்ஸ் படிக்கும்போது, கிறிஸ்டல் ஹீலிங்ன்ற அந்த சாப்டர் வரும்பொழுது, அது 4வது சாப்டர். அந்த 4வது லெவல். அந்த கிறிஸ்டல் ஹீலிங் படிக்கும்பொழுது என்ன நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. என்னோட மாஸ்டர் வந்து எங்க மாஸ்டருக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்கும் இடையில நடந்த ஒரு விஷயம். அதில நானும் ஒன் ஆஃப் த பார்ட். அதில எப்படின்னா 2, 2 பேரா பேர் பண்ணி விடுவாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நம்ம வந்து அத டெமோ பண்ணி பார்க்கணும். அவங்க குடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள நம்ம டெமோ பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த கிறிஸ்டல் வந்து வருது. ஆளுக்கு ஒரு கிறிஸ்டல் குடுக்குறாங்க. அப்ப என்னோட ஃப்ரெண்டு எனக்கு பேரா இருந்த அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்டல் உடைஞ்சிருக்கு. அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உடைஞ்சிருக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷார்ப்பா இருக்கு. அவங்களுக்கு மட்டும் உடைஞ்சிருக்குன்னோனே, ஆக்சுவலி அது வந்து வரும்பொழுதே இது இவங்களுக்கானது அப்படின்ற மாரி அது வந்துரும். திரும்பலாம் நம்ம ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது. அ அந்த மாரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க. அந்த இத மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. அப்ப எங்க மாஸ்டர்ட்ட போயிட்டு மேம்ட்ட போய் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேம் என்னோடது இந்த மாரி கிறிஸ்டல் வந்து உடைஞ்சிருக்கு. எனக்கு மாத்தி குடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க உடனே அவங்களோட கிறிஸ்டல் எடுத்து காமிச்சாங்க. அவங்களோட கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப பவர்ஃபுல். ஜஸ்ட் அந்த அந்த கிறிஸ்டல் பக்கத்துல போய் நின்றாலே நம்மளோட பாடியெல்லாம் அப்படியே ஒரு மாரி ஷேக் ஆகுற மாரி இருக்கும். அவ்ளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இந்த பிராணி ஹீலிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு அத பத்தின விவரம் நல்லாவே புரியும். அது அந்த கிறிஸ்டல்ன்றது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நார்மலா இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். லைக் கரண்ட் மாரி வச்சுக்கோங்களேன். கிறிஸ்டல் வச்சு ஒரு ஹீலிங் குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நார்மலா ஹீலிங் குடுக்குறதுக்கும், அந்த கிறிஸ்டல் மூலமா ஹீலிங் குடுக்குறதுக்கும் ஒரு 10 டூ 20 மடங்கு ஜாஸ்தியா பலாபலன்கள் கிடைக்கும். அந்த மாரி. அது ஒரு ஒரு டூல். அந்த மாரி அது வந்து. அவங்க அத எடுத்து காமிக்கும்போது கம்ப்ளீட்டா அது ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. அது ஒரு ஷேப்லெஸ்ஸா இருக்கு. வேற ஏதோ மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அப்பதான் அந்த மேடம் சொன்னாங்க, எங்க மாஸ்டர் சொன்னாங்க, "ஆக்சுவலி இந்த கிறிஸ்டல் வந்து உடைஞ்சிருக்கா, ஷார்ப்பா இருக்கான்றது விஷயம் கிடையாது. இத நம்ம எப்படி கையாள்றோம்? இத எவ்வளோ தூரம் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம்? இத வச்சு எவ்வளோ ஹீலிங் நம்ம பண்ண போறோம்? இத எப்படி நம்ம பயன்படுத்த போறோம்ன்றத பொறுத்து தான் இது வந்து பவர்ஃபுல்லா மாறும். ஸோ இது ஷார்ப்பா இருக்கனால பவர்ஃபுல், ஷார்ப் இல்லாம இருக்கனால பவர் இல்லாதது அப்படிலாம் இல்ல. நீங்க எப்படி இத கையாளுறீங்கன்றத பொறுத்து இருக்கு." அப்படின்னு சொன்னாங்க. அது மாரி தான் நாம இப்ப பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே. நம்ம லைஃப்ல எந்த விஷயமா இருந்தாலும், அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அதுபடி தான் அது வந்து நமக்கு வந்து பலாபலன்கள் குடுக்கும். அத விட்டுட்டு, அதுல வந்து என்ன குறை இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? இதுக்கு இவ்வளோதான் நாமளே ப்ரீ ஜட்ஜ்மென்ட் பண்ணிட்டு, இது ரொம்ப அதிகம், இது ரொம்ப கம்மி, இதுக்கு இவ்வளோ இது போதும், இவ்வளோ அன்பு குடுத்தா போதும், இதுக்கு இவ்வளோ கேர் குடுத்தா போதும்னு உங்களையே நீங்க கம்மி பண்ணிக்கிறது மூலமா, அதுக்கான பலாபலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் இட். தேங்க் யூ.